இன்றைக்கி என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் என் கண்ணில் கோஸு பட்டுச்சு. சரி கோஸை வச்சு ஹோட்டல் ஸ்டைலில் கோஸ் கூட்டு மாதிரி பண்ணிடலான்னு சொல்லி நானும் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. குக்கரில் செய்யலான்னு சொல்லிட்டு குக்கர் எடுத்தாச்சு. அதில் வந்து பருப்பு தேவையான அளவு பருப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கணும். கழுவி அதை க்ளீன் பண்ணி ஓரமாக வச்சாச்சு. அப்புறம் கொஞ்சம் ஊறினோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கோஸ் எல்லாம் எடுத்து நல்லா மலைச்சாரல் மாதிரி அதில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணியாச்சு, கொஞ்சம் பெருங்காயம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம் தக்காளி அதெல்லாம் போட்டாச்சு. அப்புறம் டேஸ்ட்டுக்கும் காரத்துக்கும் வந்து 2 பச்சை மிளகாய் போட்டாச்சு, ஒரு 4 பல் பூண்டு, குக்கரை வந்து மூடி அடுப்பில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 விசில் விட்டு எடுத்தோன்னு வச்சுக்கோங்க. நல்லா வந்து கொஞ்சம் நல்லா அப்படி நல்லா வந்து வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் நமக்கும் வந்து கொஞ்சம் அந்த இதுக்கு வர்றது தான் நல்லாயிருக்கும். கோஸ் கூட்டு மட்டும் செஞ்சால் போதுமா, நமக்கு சாப்பாடு வேணும்ல. அதனால் ஒரு கிளாஸ் அரிசி ஊற வச்சு ஓரமாக வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு வந்து தேங்காய் வேணும். அதனால் தேங்காயெலாம் பீஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு. அது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து ஜீரகம் போட்டு நல்லா வந்து மெய்யை அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விசில் வச்ச கோஸை வந்து நல்லா எடுத்து பார்க்கும்போது நல்லா வெந்திருந்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு வந்து கடாயில் வந்து 2 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றி அதில் சும்மா ஒரு 4 கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு காஞ்ச மிளகாலாம் போட்டு நல்லா தாளித்து அதில் வந்து கொட்டணும். அப்புறம் வந்து நல்லா தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி தேவையான உப்பு போட்டு நல்லா கொதித்து வந்த பிறகு அரைச்சி வச்சிருந்த தேங்காய் அரைச்சி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எடுத்தோன்னா நம்மளுக்கு ஹோட்டல் ஸ்டைலில் வந்து கோஸ் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்சமாக சாப்பாடெலாம் போட்டு கோஸ் கூட்டை போட்டு சைடிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஆம்லேட் போட்டு பிசைஞ்சு நல்லா சூடாக சாப்பிட்டா வேறு லெவல் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருந்ததுங்க.